கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகளை மனுஷர் பிரகாரமாய் நாம் அறிய முற்படுவோமானால் அதை ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று சொல்லி அங்கு தொடர்ந்து எழுதி கொண்டு வருவதை நாம் கவனிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் இருப்போமானால் தேவனிடத்திலே நாம் எப்படி அன்பு கூறுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகள் மிக அதிகம். அவைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும். நாம் முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு கூட தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுவோமானால் நாம் ஒவ்வொருவரும் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறோம். யோசுவா 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று அங்கே எச்சரிப்பதை நாம் பார்க்கலாம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தேவனை பற்றினதாகவே இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவனிடத்திலே மிகவும் அன்புள்ளவர்களாய் இருப்போமானால் இந்த உலகத்தின் அன்பெல்லாம் நமக்கு மாயையாகவே தோன்றும். இதைதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று வாசிக்கிறோம். நாம் இந்த உலகத்தின் மேலே அன்பு கூறுவோமானால் நம்மிடத்திலே பிதாவின் அன்பு இல்லாமற் போய்விடும். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்பதை நாம் மனதிலே நிறுத்தினவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியாகிய தேவ அன்பு நம்மிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானோருடைய துணையோடு கூட நாம் கிறிஸ்துவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வைராக்கியத்தை இப்படியாக காட்டுகிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் சபிக்கப்பட்டவர்கள், ஏனென்றால் கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி நம்மை தேவனிடத்திலே அன்பு கூறுவதற்கு அவர் நம்மை ஊக்குவிப்பதை நாம் பார்க்கலாம். ஆகவே நாம் உண்மையாய் தேவனிடத்திலே அன்பு கூறுவோம். ஏனென்றால் காலம் சமீபமாகவே இருக்கிறது. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருகிறவராயிருக்கிறார். தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆகவே நாம் கிறிஸ்துவனிடத்திலே அன்பு கூறுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சகல காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆகவே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவை ஒன்றும் நம்முடைய ஆத்துமாவை சேதப்படுத்தாதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் உண்மையாய் தேவனிடத்திலே அன்பு கூறுவோம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். இங்கு மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அக்கிரமம் மிகுதியாவதினால் நேயருடைய அன்பு தணிந்து போம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போவோமானால் நாம் இப்படிப்பட்ட அன்பிலிருந்து பிரிக்கப்படுகிறோம். ஆகவே நாம் நம்மை உணர்ந்து தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருப்போம். நிச்சயமாகவே தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகளை அவர் சுதந்திரிக்க செய்வார். நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுவோமானால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். உண்மையாகவே தேவனிடத்திலே அன்பு கூறுவோமானால் நம்முடைய குடும்பத்தினர் மேலே, நம்முடைய சகோதர சகோதரிகளின் மேலே நாம் அன்பு கூறுவோம். இப்படிப்பட்ட அன்போடு கூட தேவனிடத்திலும் நாம் அன்பு கூறுவோம். அவர் ஆயத்தம் பண்ணினதை சுதந்திரித்து கொள்வோம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கு நேராய் நடத்துவாராக என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்கள் இருதயங்கள் எப்பொழுதும் உடைய அன்புக்கு நேராய் நடத்தப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.